ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாளாக சிடிஎம் பண்ணவே இல்லை. ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடுச்சு, ரொம்ப டார்க் சர்க்கிள் ஆகிடுச்சி, ஆக்னி மாதிரி ஆகிடுச்சி. என்னோடய ஃபேஸை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிடிஎம் பண்ணாத விட்டுட்டேன், கொஞ்சம் டென்ஷனில். ஆனால் கண்டிப்பாக சிடிஎம் வெளில போகிறவங்க பண்ணிக்கணும். நான் அதுக்கு சில ப்ராடக்ட் வாங்கினேன், யூஸ் பண்ணுறேன். இது வந்து கிளென்சரு. இந்த கிளென்சர் வந்து இப்போ நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு போடுறேன். அப்ளை பண்ணி புதுசு இன்றைக்கி தான் வாங்கினேன், ஓப்பன் பண்ணி போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக போதும், அவ்வளோ குவான்டிட்டி போதும். எடுத்துகிட்டு அதை ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜா லைனில், சீஸில், ஃபோர்ஹெட்டில், அப்பர் லிப்பரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜென்ரலாக மசாஜ் கொடுக்கணும். ஜென்ரலாக லோயரில் மசாஜ் கூடாது, ஜென்ரலாக மசாஜ் கொடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மசாஜ் கொடுக்கணும். நல்லா லைட்டாக மசாஜ் கொடுத்து நல்லா லைட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நெக்கில் கொடுக்கணும், பேக் நெக்கில், அப்பர் நெக்கில் எல்லாமே லைட்டாக கொடுக்கணும். அப்பர்லேயே மசாஜ் பண்ணணும், கொடுக்கும். அங்கே பாருங்கள், என்னோடய ஃபேஸில் போட்ட க்ரீமே காணும், எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அப்போ அந்தளவுக்கு ஃபேஸ் ஒஸ்ட்டாக இருக்கிறது தான் அர்த்தம். அதனால் ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணேன்னா போட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நல்லா இறக்கி விட்டு நல்லா கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும். க்ரீம் சுத்தமாக டோட்டலாக காலி ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ நம்ம கொஞ்சம் க்ரீம் எடுத்துக்கணும். க்ரீமே இல்லை, க்ரீம் போட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். க்ரீம் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் லைட்டாக தண்ணி இல்லை ரோஸ் வாட்டர் எடுத்து மறுபடியும் ஜென்ரலாக மசாஜ் கொடுக்கலாம். ஜென்ரலாக மசாஜ் கொடுத்துட்டு நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுங்க. கண்ணுக்கு கீழே, நெக்குக்கு, பேக் லைனில் எல்லாமே நல்லா கொடுத்துட்டு ரவுண்ட் ஆங்கிளில் தான் நீங்கள் மசாஜ் கொடுக்கணுமே எப்பயுமே. கண்ணுக்கு கீழே எப்பயுமே கொடுங்க. நம்ம ஐலைனர் போடுவோம், மஸ்காரா போடுவோம். இப்போது ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னும் துடைக்கலை, ஈரமாக தான் இருக்குது. துடைச்சிட்டேன். எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் ஃபேஸு. துடைச்சதுக்கப்புறமும் காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ துடைச்சாச்சு பாருங்கள், ஃபேஸ் இவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது. முன்னாடி பார்த்ததுக்கு கிளென்சர் போட்டோன்னே நல்லா இருக்குது, அதுக்கு க்ளீனாக இருக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம மாய்ஸ்சரைசர் போடணும். அந்த ப்ராண்ட் வந்து என்னன்னு சொல்கிறவங்களுக்கு ரிகலர் இது தான். இது நம்மளுக்கு கொஞ்சம் இதுவும் புதுசு தான், இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ண போகிறேனே. ப்ராண்ட் அது வந்து நல்லாயிருக்கும். இது ட்ரை ஸ்கின்னுக்கு, நார்மல் ஸ்கின்னுக்கு எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சமாக குவான்டிட்டி போதும், ரொம்பலாம் தேவையில்லை. திட்டமாக எடுத்து ஜென்ரலாக மசாஜ் கொடுக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், மசாஜ் அவ்வளோதான். நான் போடுற குவான்டிட்டி பாருங்கள், அவ்வளோதான். அது எனக்கு போதும். அதுதான் வந்து நான் உங்களுக்கு அதுவும் அதே மாதிரி தான் எடுத்து நம்ம முகத்தில் நம்ம ரிங்கால் எடுத்து ஒரு டாட்டாக ஃபேஸில், சீஸில், ஜாலில் எல்லா இடத்துலையுமே வைக்கணும். டாட்டாக வச்சுட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். எல்லாம் நெக்கு வித்து ஃபேஸ் ரெண்டுமே நம்ம டீப்பாக கேர் பண்ணிக்கணும். ஐஸ் கிட்ட, அப்பர் லிப்பர் கிட்ட, ஃபோர்ஹெட்டு இங்கெல்லாம் டீப்பாக பண்ணணும். எல்லா இடத்துலையுமே க்ரீம் படணும், எல்லா இடத்துலையுமே வந்து பட்டு இது ஜென்ரலாக மசாஜ் கொடுக்கணும் உங்களுக்கு. அதே அப்பரில் தான் மசாஜ் கொடுக்கணும். நீங்கள் லோயரில் மசாஜ் கொடுக்கவே கூடாது, எப்பயுமே அப்பரில் தான் கொடுக்கணும். அப்பரில் போட்டுட்டு நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணி ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே ரவுண்ட் ஷேப் சேம் அதே ஸ்ட்ரோக் தான், அதே தான் நீங்கள் பண்ணணும், மாற்றி பண்ணக்கூடாது. எவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த க்ரீமு, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இது ப்ரமோஷன் வீடியோலாம் எதுவுமே கிடையாது இந்த ப்ராடக்ட்டு, அதெல்லாம் இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன், என்னோடய சிஸ்டர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
நான் அங்கே வீட்டுக்கு என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் அப்போது ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்தப்ப அந்த ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப மேட்டாக இருந்தது, ஒயிட் காஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா இருந்தது. ஓகே, அப்போ இந்த ப்ராண்ட்லேயே நம்ம கொஞ்சம் வாங்குவோம். எனக்கும் ஸ்கின்னெல்லாம் பொறி பொறியாக இருந்தது. நான் ஃபேஷியலும் பண்ணிக்கிட்டேன். ஃபேஷியல் பண்ணிட்டும் சரியாக ஆகலை அந்தளவுக்கு. ஏன் அப்படின்னா நைட்டில் சரியாக தூக்கம் இல்லை, ஃபோன் பார்க்குறது, ஓவர் திங்கிங் இதெல்லாம் பண்ணும்போது இப்படி தான் ஆகும். ஃபேஷியல் மட்டுமே பண்ணால் பத்தாது. அது நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக கெடுத்து வச்சுட்டு ஃபேஷியல் மட்டும் பண்ணால் சரியாயிடுங்களா? நம்ம ஃபுட்டுலேயும் சரியாக இருக்கணும், ஃபேஷியலும் பண்ணணும், ப்ளஸ்ஸு சிடிஎம்மும் பண்ணணும், நல்லா சாப்பிட்ணும். இதை விட பெஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னா தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா தான் உங்கள் ஃபேஸோ உடம்போ எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்க உள்ளுறுப்புகள்லாம் எப்படி கரெக்டாக இருக்கோ, தண்ணி குடித்தா ஹைட்டராக வச்சிடணும் நம்ம. அப்போ தான் நம்ம ஃபேஸும் நல்லாயிருக்கும். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. எப்பயுமே மாய்ஸ்சரைசர் போட்ட உடனே அது மேலேயே சன்ஸ்க்ரீன் உடனே போடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக விடணும். 10 நிமிஷம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் அது மேலே நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடணும். அப்படியே போடக்கூடாது. இது ரொம்ப ஆயிலியாக இல்லை, நார்மலாக நல்லாவே இருக்குது. நல்லா பாருங்கள், பார்க்க எப்படி உங்களுக்கே ஃபீலாக இருக்குது பாருங்கள். ஃபேஸ் இருந்தது, நான் இன்னும் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். என்னோடய ஸ்கின்னில் பொறி பொறியாக இருந்தது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு இப்போ போடும்போதே அது நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் இல்லை, எந்த ப்ராடக்ட் வேணால் சிடிஎம்ன்றது பண்ணுங்கள். ரேட்டரில் தான் நீங்கள் சிடிஎம் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு ப்ராண்டாக பார்த்து உங்கள் ஃபேஸுக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகிறதா நீங்கள் போடலாம். அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக மார்னிங் ரொட்டீனில் சிடிஎம் கண்டிப்பாக வச்சுங்க. அதேமாதிரி நைட் ரொட்டீனில் அப்பயும் சிடிஎம் இருக்கணும். 2 மார்னிங் வித் நைட்டு கண்டிப்பாக சிடிஎம் பண்ணணும். பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் பண்ணுங்கள், பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்மளை வச்சுக்கணும் இல்லைங்களாப்பா, நம்மளை நல்லா தான் வச்சுக்கணும். நம்ம வெளியில் போகும்போது கூட நம்ம செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களுக்காக நம்ம பண்ணிக்கணுன்றது இல்லை, நம்மளுக்காக நம்மளை செல்ஃபாக பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்காக ஒதுக்கி வைக்கக்கூடாதா? எல்லா நேரமும் எல்லாருக்கும் ஓடிட்டுருக்கோம். 10 நிமிஷம் நம்மளுக்காக 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ நம்ம ஃபேஸ் நல்லா கொஞ்சம் காற்று இருக்கிற இடத்துல நின்னா நல்லாயிருக்கும். காற்று அடிச்சுன்னா கொஞ்சம் முகத்தில் அது கொஞ்சம் செட் ஆகும். அந்த க்ரீம் செட் ஆகும். மாய்ஸ்சரைசர் செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நான் அவங்க கூட இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கேன், போட்டு என் முகத்தில் ஏதாவது ஆயிருக்கா பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக. நீங்கள் முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள் நீங்கள். அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்ஸ்க்ரீன் போடணும். சன்ஸ்க்ரீன் போடுறதையும் உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் போடுங்க. போட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண க்ளீனாக ஆகிடும், முகம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பார்க்கலாமா? இப்போது சன்ஸ்க்ரீன் போட்டுடலாம். இந்த சன்ஸ்க்ரீன் SPF 50. நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு 50 SPF இருந்தாலே போதும். அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா க்ரீம் ரொம்ப திக்காக இருக்கும். உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா ரொம்ப என்னமோ க்ரீம் நிறைய போட்டு முகத்தில் அடைச்சி வச்சுருக்க மாதிரியே ஃபீலாக இருக்கும். அதனால் 50 போதும். இவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இதை நம்ம முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். நான் 2 ஃபிங்கர்ஸ் தான், 2 ஃபிங்கர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு போடும். இந்த சன்ஸ்க்ரீன் தான் என்னோடய சிஸ்டர்கிட்ட எடுத்து நான் போட்டுட்ருந்தேன். போட எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பரவாயில்லையே, சூப்பராக செலக்ட் பண்ணிருக்காங்க நம்ம சிஸ்டர்னு சொல்லிவிட்டு ரொம்ப இதுவாகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மேட்டு, ரொம்ப ஒரு ஆயில் இல்லை, ஸ்டிக்னஸ் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம அப்படியே போட்டுட்டு அப்படியே கிளம்பி அப்படியே போயிடலாம் அப்படின்றது இருந்தது. ஓகே, இது நம்ம பெஸ்ட்டாக இருக்கும். மாய்ஸ்சரைசர் போட்டு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி சன்ஸ்க்ரீம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகி போச்சு. அதனால் சரி, உங்களுக்கும் சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். அதனால் வீடியோவே எடுத்தேன். எடுத்துகிட்டு போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸும் டேமேஜ் ஆகிடுச்சிங்களா? நல்லா இருந்து ஃபேஸில் போட்டு காட்டுறதோட டேமேஜ் ஆன ஃபேஸ் போட்டு காட்டுறது தானே பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மற்றவங்களுக்கு போட்டு காட்டுறது செல்ஃபாக நமக்கு போட்டு காட்டினா நல்லாயிருக்கும்னு நினச்சேன்.
அதனால தான் எனக்கே போட்டேன். இப்போ அது போட்டுட்டு லைட்டாக மசாஜ் கொடுங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் போட்டாலும் லைட்டாக மசாஜ் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் மசாஜ் கொடுக்கலன்னா அது நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்து சுருக்கம் இருக்கும். அதெல்லாம் வந்து அங்கெல்லாம் வந்து க்ரீம் படாது. அதனால் எல்லா இடத்துலையும் அழகாக போட்டுட்டு நல்லா அது ஃபுல்லாக கவர் ஆகணும். நம்ம போடுற க்ரீமு ஒரு நம்ம ஃபேஸோ நெக்லையும் எங்கேயுமே படாமல் இருக்கவே கூடாது. எல்லா இடத்துலையுமே கவர் ஆகிக்கணும். கவர் ஆகிடுச்சுன்னா நல்லா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், போடும்போதே நல்லாயிருக்கு. எனக்கு அங்கே லைட்டிங் இல்லை, அதனால் முகம் பிரைட்டாக தெரியல. அதே மாதிரி நான் கேமராலாம் ஸ்டாண்ட்லாம் வச்சில்ல, என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலேயே வச்சுட்டு தான் உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டுறேன். சன்ஸ்க்ரீன் போட்டு முடித்தாச்சு. இப்போ நான் மொபைலில் கொஞ்சம் அப்படி லைட் இருக்கிற இடத்துல வச்சு முகத்தை காட்டுறேன். நான் அங்கே இருட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபேஸு அந்த க்ளோயிங்காக இருக்குது. ஒயிட் கேட்சும் இல்லை. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மேலே பவுட்ரு போட்டுக்கலாம், காம்பேக்ட் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபவுண்டேஷன் கூட போடலாம். ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் அழகாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். அடுத்து லிப் பாம். லிப் பாம் மை ஃபேவரட்ங்க. லிப் பாம் இதெல்லாம் எப்படி இல்லாமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி லிப் பாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கேர் எடுக்கணுங்க. ஃபேஸை மட்டும் கேர் எடுத்தால் போதுங்களா? நம்ம லிப்பையும் பார்த்துக்கணும். எவ்வளோதான் லிப்பு மட்டும் ட்ரையாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்குங்களா? அவ்வளோதான், போட்டாச்சு. எதுவுமே இல்லை, எந்த ஃபில்ட்ரு எதுவுமே கிடையாதுங்க. ஒன்லி ஃபோன் கேமரா மட்டும்தான். சென்டரில் எந்த லைட்டும் கிடையாது. ரூமில் இருக்க லைட்டு தான், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. நேச்சுரலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே சேம் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நான் சொல்கிறதுன்னா சிடிஎம் கண்டிப்பாக போடுங்க. என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், பொரியாக. இப்போலாம் என் ஃபேஸ் இருக்கே இருக்காது, டல் ஃபேஸ். இப்போது நான் லைட்டாக பவுட்ரு போட்டு இயரிங்கெல்லாம் போட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எப்படி இருக்குது பார்த்துங்க என்னோடய ஃபேஸு. இது நான் ஃபவுண்டேஷன்லாம் எதுவுமே போடல, பான்ஸ் போட்டு மட்டும் தான் லைட்டாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுவுமே இல்லை. லிப் பாம் அவ்வளோதான் போட்டு பாருங்கள். இதுதான் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட். பாய்.